கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 7ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9:23. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். If any man will come after me, let him deny himself, take up his cross daily and follow me. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியது. அவருடைய சீஷத்துவத்தின் மையத்தை மிக அழகாக வெளிப்படுத்தும் வசனம். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இங்கு தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். இது நம்மை நாமே வெறுப்பது அல்ல. இது என் விருப்பம் அல்ல, தேவனுடைய சித்தம் என்பதை கொண்டாடுவது. அகந்தை, சுயநலம், சுய மகிமை ஆகியவற்றை சிலுவையில் அறைதல். பொது மொழிபெயர்ப்பில் தன்னலம் துறந்து என்று குறிப்பிட்டிருப்பதை கவனியுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவானவர் தன்னை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்ற தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அதன்படி நடந்தது போல நாமும் தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதையே தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தபசு காலத்தில் சுயத்தை மறுத்தல், தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். சுயத்தை மறுப்போம், தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்வோம். ஓகேங்களா? தினந்தோறும் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். சிலுவை சுமை மட்டும் அல்ல, அடையாளம். தினந்தோறும் என்பது இது ஒரு நாள் கடமை அல்ல, அனுதினமும் செய்ய வேண்டிய ஒரு பணி. துன்பங்களிலும் தியாகங்களிலும் இயேசுவோடு நடப்பது. இந்த தபசு காலம் நம்மை தினசரி விசுவாச பயணத்திற்கு அழைக்கிறது. என்னை பின்தொடருங்கள் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுகிறார். இயேசுவின் பாதை தாழ்மை, கீழ்ப்படிதல், அன்பு, மன்னிப்பு. சிலுவைக்கு அப்பால் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. சிலுவை இறுதி அல்ல, அது மகிமைக்கான வழி. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுலடிகளார் கூறுவதை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சுயத்தை வெறுத்தல் என்பது கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள் உடல்களை உயிருள்ள பலியாகவும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமாய் இருக்கும்படி ஒப்பு கொடுங்கள் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை ரோமர் 12:1 வாசிக்கிறோம். சிலுவையை சுமப்பது என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பண்புகளை கடைப்பிடிப்பது, அவர் காட்டிய வழியில் நடப்பது. அவரை பின்பற்றி அவருடைய வழியில் நடக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதே எண்ணம் இயேசுவை தொடர்ந்து பின்பற்றி வந்த பேதுருவுக்கும் வந்தது. இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அன்று பேதுருவுக்கு சொன்ன அதே பதிலை இன்று அவரை பின்பற்றுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். கவனியுங்கள்.
அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுவதை மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த தபசு காலம் நம்மை நாமே ஆராய்ந்து குற்றம் குறைகளை உணர்ந்து வருந்தி தேவனிடம் கிட்டிச் சேர கொடுக்கப்பட்ட காலம். தவறை உணர்ந்து வருந்தி தேவனிடம் சேர்வதோடு நின்று விடாமல் நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளை களைந்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து இயேசு காட்டிய அன்பின் பாதையில் நடப்போமாகில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நியாயாதிபதியாய் திரும்பி வரும்பொழுது அவர் முன் நிற்க திராணி உள்ளவர்களாக இருப்போம். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுவதை 1 பேதுரு 2:21 வாசிக்கிறோம். சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுதல் என்பது அவரை போல வாழ்தல். இந்த தபசு காலம் அவரை போல வாழ நம்மை பயிற்றுவிக்கும் காலம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், சிலுவையின் பாதையில் நடக்கும் தபசு காலம் இது. அகந்தை உடைதல், தேவ சித்தத்துக்கு இடம் கொடுத்தல், சுயத்தை மறுக்கும் அழைப்பு, தொடர்ச்சியான விசுவாசம், பொறுமையும் கீழ்ப்படிதலுமே தினசரி சிலுவை வாழ்க்கை. சிலுவைக்கு அப்பால் கிரீடம், மரணத்திற்கு அப்பால் நித்திய ஜீவன். இதுவே கிறிஸ்துவை பின்தொடரும் ஆசீர்வாதம். சுருக்கமாக சொல்வதானால், தபசு காலம் விலகல் அல்ல, மாற்றம். சுயமறுப்பு சுதந்திரத்தின் வாசல். சிலுவை சுமை அல்ல, பரிசுத்த அடையாளம். இயேசுவை பின்தொடர்வது நித்திய ஜீவன். தபசு காலம் என்பது சுயத்தை மறுத்து தினந்தோறும் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவை பின்தொடரும் விசுவாச பயணம். சிலுவை துன்பத்தின் முடிவு அல்ல, அது உயிர்த்தெழுதல், மகிமைக்கான வழி. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Lent is a daily journey of discipleship, denying self, carrying the cross and following Christ. The cross is not the end. It is the path that leads to resurrection, transformation and eternal glory. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த தபசு காலத்தில் எங்கள் சுயங்களை மறுக்க எங்களுக்கு கிருபை தாரும். தினந்தோறும் எங்கள் சிலுவையை மன மகிழ்ச்சியுடன் சுமந்து இயேசு கிறிஸ்துவை பின்தொடர எங்களை பலப்படுத்தும். சிலுவையின் பாதையில் நடந்து உயிர்த்தெழுதல் மகிமையை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய பாதையில் நாங்களும் நடக்க எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் எங்களை பாதுகாக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.